அப்புறம் சமைக்க தெரியுமா? சமைப்பேன். ஓ, சவுத் இந்தியனா? காஃபி போடுவேன், அப்புறம் பிரெட் டோஸ்ட் பண்ணுவேன், அப்புறம் சுடு தண்ணி வைப்பீங்களா? ஜஸ்ட் ஃபார் ஃபன். நான் யூஎஸ்ல தனியா தான் இருக்கேன். நானும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சமைக்க கத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ குக்கிங் பிரச்சனையே இல்லை. ஆனா நீங்க சீக்கிரமா கத்துக்கணும். சாரி, நீங்க எதுவுமே சொல்லல. ஆனா நான் தான் கொஞ்சம் உளறிட்டு இருக்கேன். ஐம் சாரி. இட்ஸ் ஓகே. முதல்ல இந்த கேள்வியே தப்பு. நான் ஏதோ ஒரு ஞாபகத்துல கேட்டுட்டேன். ஐம் சாரி. இட்ஸ் ஓகே. என்னங்க நீங்க இட்ஸ் ஓகே தவிர உங்களுக்கு வேற எதுவுமே தெரியாதா? என்ன படிச்சிருக்கீங்க? அப்பா, புதுசா ஒரு வார்த்தையை பேசிட்டீங்க. நான் படிச்சதெல்லாம் யூஎஸ்ல தான். இந்தியாவுக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. நான் இப்பதான் வரேன். அவன் உன்ன மாதிரியே பேசிட்டு இருக்கான் பிரியா. அப்படி என்ன நான் உங்ககிட்ட பேசிட்டேன்? அவங்க என்ன பேசுறாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் இப்படியா பேசுனாங்க அப்படியா பேசுனாங்கன்னு சொன்னா எனக்கு என்ன தெரியும்? உன்ன மாதிரி பேசிக்கிட்டே இருக்க மாட்டா ஸ்ருதி. மாப்பிள்ள தலை தெரிச்சு ஓடுற மாதிரி. நான் ஒன்னும் எல்லார்கிட்டயும் அவ்வளவு அதிகமா எல்லாம் பேசல. தெரியும் தெரியும். என்ன தெரியும் உங்களுக்கு? அதான் டெய்லி பேசி கொள்றியே. அடுத்தவங்க கிட்ட அப்படி பேசினா அவ்வளவுதான். போமா அந்த பக்கம்னு சொல்லி போய்கிட்டே இருப்பாங்க. பொம்பளைங்களுக்கு பேச்சு இல்லைன்னா மூச்சே நின்னு போயிடும் போல. பெரிய இந்த கண்டுபிடிப்பு. ஒண்ணு பண்ணுங்க, தஞ்சாவூர்ல ஒரு கல்வெட்டுல செதுக்கிட்டு பக்கத்திலேயே உட்காந்துக்கோங்க. உங்களுக்கு பின்னாடி வர சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். இல்லன்னு ஒரு வார்த்தை சொல்லு பாப்போம். ஒத்துக்கிறேன். ஆனா எங்களை மதிச்சு எங்க பேச்ச கேக்குறவங்க கிட்ட தான் பேசுவோம். சும்மா போய் எல்லார்கிட்டயும் அப்படி பேசிட்டு இருக்க நாங்க என்ன லூசா? சொல்லுங்க. ஏதோ சொல்லணும்னு ட்ரை பண்றீங்க, ஆனா சொல்ல மாட்டேன்றீங்க. நான் இப்போ படிச்சிட்டு இருக்கேன். ஓ சரி. நான் மேரேஜ்க்கு அப்புறமும் படிக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஓகேனா சரி, இல்லனா இந்த நான் இப்போ என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அது உங்களோட இஷ்டம். நீங்க இப்ப பண்ண கோர்ஸ நீங்க யூஎஸ்ல வந்து பண்ணலாமே. அங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். என்ன எதுவுமே பேச மாட்டேன்றீங்க? தேங்க்ஸ். வந்ததுல இருந்து நான் தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா, என்ன படிக்கிறீங்க? சரி, பேசுனது போதும்னு நினைக்கிறேன். யார சொல்றீங்க? நம்ம 4 பேரையும் தான் சொல்றேன். விடுங்க, பேசிட்டு போட்டோம். இப்பவே எல்லாம் பேசிட்டு அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னதான் பேச போறாங்க? ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் வார்த்தையெல்லாம் மறந்துருமா என்ன? இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பையன் என்ன மாதிரி ஆயிட போறான், ஸ்ருதி ஒன்ன மாதிரி ஆயிட போறான்னு சொன்னேன். அதான். ஓகே, போனவே. நீங்க ஏதாவது பேசுங்க. ஏன் அமைதியா இருக்கீங்க? ஸ்ருதி, சரி, டைம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். போலாமா? எல்லாத்தையும் பேசிட்டீங்க போல. வாங்க. என்ன இப்படியே இருந்தா என்ன அர்த்தம்? ஸ்ருதி, நீ என்ன சொல்ற? இங்க பாரு, வெக்கமா இருந்தா என் காதுல சொல்லு. அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் சொல்லு. சொல்லுடி. அமைதியா இருந்தா சம்மதம் அர்த்தம், அப்படிதானே?